நம்மோட சில பேர்த்து வீட்டில் பார்த்தீங்கன்னா துளசி செடி தானாகவே அங்கே இங்கே வளர்ந்துருக்கும். நம்ம கொண்டு வந்து நட்டு வச்சிருக்க மாட்டோம், இல்லை விதை எதுவும் போட்டிருக்க மாட்டோம். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் கொண்டு வந்து நட்டு வச்சுட்டே இருந்தாலும் அந்த துளசி செடி வளரவே வளராதுங்க. அது ஏன் அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கேட்க போகிறோமுங்க. இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கமுங்க. இந்த சேனல் நமக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவோ பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. மறக்காமல் சேனலுக்கு லைக் ஒன்று கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துளசி செடியை பார்த்தீங்கன்னா வீட்டில் சரியான இடத்துல வச்சு வளர்ப்பதால் பல விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குமுங்க. அப்படிங்கிறது வாஸ்து சாஸ்திரமே சொல்லுதுன்னா பார்த்துக்கோங்களேன். இதனால் வாஸ்து குறைபாடுகளும் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் துளசி செடி நட்டு வச்சாலோ இல்லை துளசி செடி தொட்டியில் போட்டு வச்சு வளர்த்தாலோ ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க. துளசி செடிங்கிறது புனிதத்தன்மை கொண்டதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமுங்க. இதில் தெய்வீக ஆற்றல் நிறைந்தது அப்படிங்கிறதுனால தான் பூஜையில் மிக முக்கியமான ஒரு பொருளாகவே பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் வீட்டில் துளசி செடி தானாக முளைத்து வளர்ந்தால அதுக்கு என்ன அர்த்தம்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம அதையும் கேட்டு போடலாம் வாங்க. இதுக்கு என்ன பலன் பார்த்திங்கன்னா, நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா துளசி செடி நல்லது என சாஸ்திரங்களே சொல்கிறாங்க, பெரியவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. சிலரது வீடுகளில் பார்த்திங்கன்னா துளசி மாடம் அமைச்சு அதுக்கு முறையான நீர் விட்டு பூஜையெல்லாம் செஞ்சு வழிபடுவங்க இருக்காங்க. துளசியோட மருத்துவம் ஆன்மீக ரீதியாகவே மிகவும் சிறப்பாக இருக்குதுங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதா. இந்துக்களில் புனிதமாக நினைக்கும் துளசி செடியை நாள் விருப்பப்பட்டு வளர்ப்பது அப்படிங்கிறது வேறு. ஆனால் சிலரது வீடுகளில் தானாகவே துளசி செடி முளைச்சிருக்கும். இன்னும் சிலர் வீடுகளை பார்த்தீங்கன்னா எத்தனை முறை பிடுங்கி எரிஞ்சாலும் மீண்டும் மீண்டும் அங்கே முளைச்சிக்கிட்டே தான் இருக்குங்க. இப்படி வீட்டில் துளசி செடி தானாகவே முளைச்சதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா துளசி செடி தானாகவே முளைச்சி வளர்ந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் மகாலட்சுமியோட அருள் அதிகம் இருக்குதுன்னு தாங்க அர்த்தம். உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்தும் விலகப் போகுதுன்னு அர்த்தமுங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க. வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மங்கள காரியங்கள் நடக்க போகிறதுக்கான அறிகுறியாக கூட இதை சொல்கிறாங்க. அதே சமயம் நீங்களாக வளர்க்க முயன்றும் அது வளரலைன்னா அல்லது வீட்டில் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கும் துளசி செடி வாடிடுச்சுனாலோ அல்லது சரியாக வளரலைனாலோ உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக உள்ளதாகவும் சொல்கிறாங்க. மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் மீது ஏதாவது ஒரு வகையில் கோபமாக இருக்காங்கன்னு கூட சொல்கிறாங்க. அதே போல் பணவரவுகள், மன நிம்மதி ஆகியவை எல்லாம் பாதிக்கப்பட்டு சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் அறிகுறியாக சொல்கிறாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் துளசி செடி தானாக முளைச்சா அந்த சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கோங்க. தினமும் முடியாவிட்டாலும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையிலையாவது அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு ஒரு சிறிய அகல் விளக்கு ஏற்றி வச்சு வழிபட்டு பாருங்க. அந்த செடிக்கு தினமும் தண்ணீர் விட்டு முறையாக பராமரிச்சிங்கன்னா இதனால் மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து உங்கள் வேண்டுதல்களை அந்த துளசி செடியிடம் மனமிட்டு சொல்லுங்கள். நிச்சயமாக அது நியாயமானதாக இருந்தால் துளசி மாதா அதை கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்ற வைப்பாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடி வாடி போச்சுன்னாலோ இல்லது முளைக்கலைனாலோ மகாலட்சுமியின் கோபத்தை குறைக்கும் முறையான பூஜைகளை செஞ்சு நமக்கு தெரிய ஒரு விஷயம் கெட்டதாக நம்ம செஞ்சிட்ருக்கோம் இல்லை மற்றவங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கோ அப்படிங்கிறது நம்மளை விட மற்றவங்க யாருக்குமே தெரியாதுங்க. அந்த விஷயங்களெல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா, குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நம்ம அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது கூட ஒரு கெட்ட பழக்கம்தான். எதிர்மறை ஆற்றலாக யோசிக்கிறது கூட ஒரு கெட்ட விஷயந்தான். இந்த மாதிரி சின்ன விஷயமா நம்ம கூட இருந்தால் கூட அதை நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா பார்த்துக்கோங்களே, நல்லபடியாக நம்ம மகாலட்சுமியும் நம்ம மேலே இருக்கிற கோபத்தை குறைச்சிக்கிடுவாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா மங்களகரமான சொற்களை பயன்படுத்துங்க. வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. தீப ஆராதனை காட்டுங்க. ஒரு முறையாவது வீட்டில் விளக்கேற்றி வச்சு சாம்பிராணியெல்லாம் காமிச்சிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நமக்கு அவங்களுடைய கோபத்தை நம்ம குறைச்சிடலாங்க. இது போல் விஷயங்களை செஞ்சு பார்த்தா நமக்கு நல்லபடியாக சிறப்பான வாழ்க்கை கூட கிடைக்குமுங்க. துளசி செடியை யாரெல்லாம் வச்சுருக்கீங்க, யாருக்கெல்லாம் வாடுது அப்படிங்கிறவங்க இந்த இதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த பதிவு மூலமாக. வாடினவங்க கண்டிப்பாக நீங்கள் சங்கடப்படாதீங்க. நல்லபடியாக உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கிட்டு மறுபடியும் நீங்கள் வேற ஒரு இடத்துல துளசி செடி நட்டு வச்சு பாருங்களே,
கண்டிப்பாக அது நல்லபடியாக செழுமையாக வளர்ந்து மகாலட்சுமியோட அருள் உங்கள் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குமுங்க. அதே சமயம் தானாக வளர்கிற வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடியும் நீங்கள் அனாவசியமாக அலட்சியப்படுத்துறாதீங்க. அவங்களுக்குரியான மரியாதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையா வருமுங்க. இந்த பதிவு நீங்கள் முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. மறக்காமல் யாருக்காவது உபயோகப்படுத்தும் வகையில் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. முடிஞ்சால் ஒரு சின்ன ஒரு லைக்கை நீங்கள் தட்டி விட்டுருங்க. இது போன்ற அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறோமுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி, வணக்கமுங்க.